Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. நடந்து முடிந்த மேற்கு வங்க சட்டமன்ற தேர்தலில் வரலாறு காணாத அபார வெற்றியை பெற்று முதல் முறையாக பாஜக அறுதி பெரும்பான்மையுடன் ஆட்சியை பிடித்துள்ளது. பாஜகவின் மூத்த தலைவர் சுவேந்து அதிகாரி அம்மாநிலத்தின் முதல் பாஜக முதல்வராக பதவியேற்றுள்ளார். தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்ட மறுநாளே தேர்தல் ஆணையத்தின் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்த மம்தா பானர்ஜி தனது தோல்விக்கும் தனது கட்சியின் தோல்விக்கும் இந்திய தேர்தல் ஆணையத்துடன் சேர்ந்து கொண்டு பாஜக செய்த முறைகேடுகளே காரணம் என்று குற்றம் சாட்டியிருந்தார். அதிகாரப்பூர்வமாக தேர்தல் ஆணையத்தின் மூலம் பாஜக தங்களை தோற்கடித்திருக்கலாம், ஆனால் தார்மீக ரீதியாக தேர்தலில் நாங்களே வெற்றி பெற்றுள்ளதாக கூறிய மம்தா பானர்ஜி பதவி விலக மறுத்தார். இதனைத் தொடர்ந்து அம்மாநில ஆளுநர் RN ரவி மாநில சட்டமன்றத்தை கலைத்தார். இந்நிலையில் TMC கட்சியிலிருந்து சில நாட்களுக்கு முன் இடைநீக்கம் செய்யப்பட்ட அக்கட்சியின் செய்தி தொடர்பாளர் ரிஜு தத்தா TMCயின் தோல்விக்கான 3 முக்கிய காரணங்களை பகிரங்கமாக தெரிவித்துள்ளார். முதல் காரணமே ஐபாக் நிறுவனம்தான் என்று கூறியுள்ளார். கடந்த 6 மாதங்களாக தங்கள் கட்டுப்பாட்டிற்குள் கட்சியை வைத்திருந்த ஐபாக் நிறுவனம் தற்போதைய முதல்வரும் பாஜக தலைவருமான சுவேந்து அதிகாரியையும் மற்றும் அவரது தந்தையையும் அவதூறாக பேசும்படி வற்புறுத்தியது என்றும் கூறியுள்ளார். மேலும் தேர்தலில் போட்டியிட ஒரு MLA சீட்டுக்கு 50 லட்சம் ரூபாயை ஐபாக் நிறுவனம் கேட்டதாகவும் தெரிவித்துள்ளார். கட்சிக்குள் என்ன நடக்கிறதென்றே தெரியாத நிலையில்தான் மம்தா மற்றும் அபிஷேக் பானர்ஜியும் இருந்து வந்தனர் என்று குறிப்பிட்டுள்ள ரிஜு தத்தா, இரண்டாவதாக கீழ்மட்ட கட்சி தொண்டர்கள் செய்த ஊழல்களே தோல்விக்கு மற்றொரு காரணம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். ஒருபுறம் மம்தா பானர்ஜியின் அரசு பெண்களுக்கு உதவித்தொகை அளித்து வந்த நிலையில் அக்கட்சியின் தொண்டர்கள் பெண்களுக்கு எதிரான, குறிப்பாக இந்து பெண்களுக்கு எதிரான அட்டூழியங்களை செய்து வந்தனர் என்று கூறியுள்ள ரிஜு தத்தா, இதன் விளைவாகவே பெண் வாக்காளர்கள் மத்தியில் திரிணாமுல் காங்கிரஸ் மீதான நம்பிக்கை முற்றிலுமாக குறைந்துவிட்டது என்று தெரிவித்துள்ளார். மேலும் முதல் முறையாக ஆட்சிக்கு வந்துள்ள பாஜக இன்னும் 2 ஆண்டுகளுக்குள் மாநிலத்தில் எவ்வளவோ நல்ல பணிகளை செய்து முடிப்பார்கள் என்றும், அடுத்த சட்டமன்ற தேர்தலிலும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் எந்த ஒரு தலைவராலும் வீடு வீடாக சென்று மக்களிடம் வாக்கு கேட்கவே முடியாது என்றும் உறுதிபட தெரிவித்துள்ளார். கட்சிக்கும் அதன் தலைமைக்கும் எதிராக பொதுவெளியில் கருத்துக்களை தெரிவித்ததற்காக ரிஜு தத்தாவிற்கு ஷோகேஸ் நோட்டீஸ் அனுப்பப்பட்டும் முறையான பதிலளிக்காத காரணத்தால் கட்சியிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் TMC தோல்விக்கு ரிஜு தத்தா கூறியுள்ள கருத்துக்கள் மேற்கு வங்க அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.